நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மத்தியிலே பேசுவீராக. வானம் பூமி முளைந்து போனாலும் உடைய வசனங்கள் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகுது என்று எப்படி ஆண்டவரே. ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தை, நித்தியமாக தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தையை மத்தியில் அனுப்பி தருவீராக. உடைய வசனமே சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. ஜெபத்தை ஒரு மைய புள்ளியாக வைத்து ஜெபத்தை சுற்றிலும் இருக்க பல காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் பாருங்கள். ஜெபங்கிறது ஒரு ஆழமான ஒரு சத்தியம் பாருங்கள். நம்ம தேவனை ஜெபத்தில் நம்ம தேவனோடு கூட தொடர்புடைப்படுத்துகிறோம். நம்முடைய இப்போ ஜெபத்தில் நம்ம விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுக்கிறோம், அவரை துதிக்கிறோம். இன்னும் பல காரியங்கள் இருப்பாங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், மற்ற ஊழியக்காரர்களுக்காக, மற்ற விசுவாசிக்காக பரிந்து பேசுகிறோம். ஜெபத்தில் எல்லாம் அடங்கும். அப்போ ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது பாருங்கள். அதுவும் நம்ம பல காரியங்கள் பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, ஜெபத்துக்கு அப்புறம் என்னென்ன காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும், எப்படி நம்ம பேச வேண்டும், சூழ்நிலைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்ற பல காரியங்களை ஜெபத்துக்கு அப்புறம் வரும். அப்போ ஜெபத்தை மட்டுமே நம்ம பேசாமல் ஜெபத்தை மையப்படுத்தி அதை சுற்றி உள்ள பல சத்தியங்களை அப்படியே பேசி கொண்டு இருக்கிறாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு சத்தியத்தையும் நம்ம பார்க்காம ஜெபத்தோடு கூட சத்தியம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கு நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஜெபம் பாருங்கள். குலேசியருக்கு எதிர்க்கும் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருப்பாங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தினுடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். பாருங்கள், ரொம்ப இது எல்லா சபையிலையும் பேசப்படுகிற ஒரு அருமையான ஒரு சத்தியம் பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்வாங்க, ஸ்தோத்திரத்துடன் கூட ஜெபத்தில் விழித்திருங்கள். இன்றைக்கி எப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுது. விழித்திருந்துன்னா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தூக்கமே வராமல் ஜாமக்காரில் போல் ஒரு நைட் வாட்ச்மேன் போல் அந்த மாதிரி விழித்திருந்தே நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் இந்த இடத்துல போடலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ப்ரேயரை 24 மணி சில சமயம்லாம் இன்றைக்கி 24 மணி நேரம் ஜெபம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரே ஆள் 24 மணி நேரம் பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஒரு விசுவாசி போய் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணுவாங்க, அடுத்த ஒரு ஊழியக்காரை போய் பண்ணுவாங்க, ஒரு மூப்பர் போய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சபையில் 24 மணி நேரம் ஜெபம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஜெபிக்கிற ஒரு சபை தான் தன்னை ஒரு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு சபை. அதுதான் சுவிசேஷத்தில் சொல்லுகிற முன்னணியில் உள்ள ஒரு சபையாக இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நாம் ஜெபிக்கிற ஆட்களாக இருக்கும் பொழுது, நாம் ஜெபத்திலே தரித்து இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம மாற்றுகிறோம். ஜெபத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தேவனை மாற்றுறது அது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயம் தெரிந்து கொள்கிறோம். அவருடைய நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனையில் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, கர்த்தர் அந்த மெத்தடை எப்படி டீல் பண்ணுவார், அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுவார் அப்படிங்கிற காரியத்தை ஜெபத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஜெபத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் இன்னதென்று கர்த்தர் ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு செவி கொடுக்குற தேவையாக இருக்கார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டு ப்ரேயருக்காக போனோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் பாருங்கள். மற்ற விசுவாசிகளுடைய பிரச்சனைகள், அவரோட வியாதிகள், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். ஒரு சபைக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு நிச்சயமாக அவசியம் தான், ஒரு விசுவாசிக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் தான். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த அந்த நாட்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் பாருங்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியாக போய் ஒரு மலைக்கு போய் ஒரு அந்த கெச்சமலை பூங்கா அந்த மாதிரி ஒரு காரியம் போகும். எப்போவே தனியாக கிடைக்க போகுமோ அதெல்லாம் பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். பாருங்கள், அவர் திருத்துவத்தில் ஒரு ஆள் தான், தேவனுடைய குமாரன் தான், தேவனாக வந்த பூமியிலே இயேசு தேவனே மறுரூபம் எடுத்து வந்தார். இருந்தாலும் அவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார் நம்ம மத்தியில். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் தனியாக போய் உட்காந்து தேவனை ஒரு மையப்படுத்துகிற ஒரு காரியராக இருக்கிறார். தேவனை துதிக்கிறார். அடுத்தடுத்த காரியங்கள் பரவாயில்ல, தேவனோட கூட அவர் சஞ்சரிக்கிறார் பாருங்கள். அப்படி சஞ்சரிக்கும் பொழுது என்ன இது போடுது அப்படின்னா, அவருடைய அந்த ஒரு மனிதனால் உண்டாகிற அந்த பிரச்சனைகள், பிசாசு கொண்டு வர அந்த ஒரு மன இதுகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வல்லமை அவரை பசுத்த ஆவியினவர் என்ன பண்ணுறாரு, அவரை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அதனால தான் என்ன பண்ணுறாரு, அவர் தேசமெங்கும் சுற்றி திருந்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கி கொண்டு வந்துருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலை அவர் ஒரு மாதிரியாக காண்பிக்கிறார் பாருங்க.
அந்த மாதிரியை வந்து நான் பின்பற்ற ஒரு விசுவாசியை பின்பற்ற விரும்புகிறேங்க. நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஜெபிக்கிற ஆட்களாக இருக்க வேண்டும். கர்த்தரோட சமூகத்தில் போய் உட்கார்ற ஆட்களாக இருக்கணும். அதை தான் சொல்லுது. இப்போ இங்கே இடைவிடாமல் ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்படின்ற பொழுது நம்ம வந்து எபேசியருக்கு வந்து 6வது அதிகாரத்துக்கு போகிறோம்னா இப்போ ஏற்படுவது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதோடும் விழித்து கொண்டிருங்கள். இங்கே விழித்திருதல் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, அவர் தூக்கத்தை விட்டு எழுந்திரிங்க அந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லலை. பட் கெச்சமனே பூங்கரை வந்து சீசரில் அப்பா சொல்லுவாங்க, ஒரு மணி நேரமாக நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா, எழுந்துருங்க அப்படின்வாரு. எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாரு. அவங்க என்ன தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கவங்களை போய் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எப்போ கூட தான் இன்றைக்கி இந்த நாள் இருக்க போகுது அந்த மாதிரி தான் நினச்சவங்க இருக்கிறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து இருக்காரு, நமக்கு ஏன் பயம் அப்படின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவின் சித்தத்துக்கு அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ப்ரேயர் வந்து அந்த இடத்துல ஒரு எதிர்பார்க்குறாரு. ஆனால் அவங்க சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பலவீனத்தை வச்சு நம்பி அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எழுந்திருங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, விழிப்போடு நம்ம ஜெபம் பண்ண. எப்படி விழிப்போடு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா சொல்கிறாரு, நீங்கள் சகல விதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தினாலும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு, அதாவது எந்த ஒரு பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோமோ, எப்பேற்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சொல்கிறது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா விழிப்போடு ஜெபம் இருக்கணும், ஆவியில் ஜெபம் பண்ணணும், மன உறுதியோடு ஜெபிக்கிறாரணும். ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு பிரச்சனைகள் வந்தோம்னா அதை வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்தோட வந்து டைரெக்டாக மாம்சத்தில் வந்து டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். மாம்சத்தில் டீல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து தோல்வியில் கொண்டு போய் முடிஞ்சிருது. தோல்வியில் முடிகிறது மட்டும் கிடையாது, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியை கொண்டு போய் கொடுத்துருது. விரக்தியில் கொண்டு போய் கொடுக்குறேன்னா அது வந்து நம்ம சரி பண்ணவே முடியாது. உண்மையாலுமே ஜெபம் அப்படின்னா அது வந்து ஒரு யுத்தகலம் மாதிரி. யுத்தகலம்னா எங்கன்னா ஒரு ஆவிக்குரிய போராட்டம் தான். நாம் மாம்சத்தில் காண்கின்ற பிரச்சனைகள், மாம்சத்தில் நாம் போராடுகிற ஒரு காரியங்களை வந்து நம்ம ஆவியிலே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியங்கள் வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஈஸியாக்கி கொடுக்குறாரு. அதனால தான் வந்து நம்முடைய ஜெபம் எங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு மனிதனோட போய் போராடிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனால் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு தோல்வி கடைசி நம்ம ஜெயிக்க போகிறதே கிடையாது. அப்போ நம்ம யுத்த களம் என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம யுத்த களமை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்த களத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முக்கியம். பாருங்க, ஒரு நாடு இன்னொரு நாடு வந்து போராடுனா ஃபஸ்ட்டு ஒரு போர் எங்கே நடக்குன்னா ஒரு பிளைன் லேண்டில் தான் அவர் நடத்துவாங்க. பார்த்தோம், 2 நாடுமே வந்து ஒரு பிளைன் லேண்டில் தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சுவாங்க. அதையும் தாண்டி வந்து அந்த பிளைன் லேண்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எந்த நாடு தோற்றுறாடோ அந்த லேண்டுக்குள்ளே வந்து அவங்க ஆக்குபை பண்ணுவாங்க. அப்போ அந்த பிளைன் லேண்டுங்கிறது அந்த யுத்த களம் பாருங்கள். அப்போ நம்முடைய அந்த யுத்த களம், அந்த ஜெபத்தில் ஒரு யுத்த களம் இருக்குது பாருங்கள். அது வந்து மாம்சமாக ஆவிக்குரிய காரியமாக நம்ம போய் மாம்சத்தில் போய் போராடுமா அல்லது ஆவியில் உட்காந்து ஜெபம் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா 12வது வசனத்தில் 10வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிடம் உடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்தரோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவராக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிகளோடும் வானமண்டலில் பொல்லாத ஆவிகளினோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பட் யுத்தகலம் எங்கே இருக்குன்னா இதை தான் சொல்கிறார் அவர். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் கிடையாது. நம்ம ஒரு காரியத்தை வந்து மாம்சத்தோடும் அது ஒரு ஃபிசிக்கலாக டீல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. பாருங்க, இது சொல்கிறார், நம்முடைய போராட்டம் வந்து என்னுடைய போர்க்களை வந்து ஆவிக்குரிய போராட்டமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஜெபம் பண்ணுறது எப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பிசாஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா அவன் வந்து 24 hours டியூட்டி பார்க்குறான். பாருங்க, யாரை கெடுக்கலாமோ, யாரை கொல்லலாமோ, யார்கிட்ட இருந்து எதோ திருடலாமோன்னு சொல்லிட்டு அவன் 20 hours டியூட்டி பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இதை குறித்து எந்த ஒரு கேரும் பண்ணிக்கிறதே கிடையாது. பாருங்கள், நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா சரி ஏதோ ஒரு பணம் தேவையா, சரி 4 இடத்துல கடை வாங்க போயிடுவோம். ஒரு மனுஷன் எழுத்து வராங்களா, சரி அவங்களோட யார் பலமுள்ளாலும் அவங்கள்ட்ட போய் சப்போர்ட்டுக்கு போய் நிற்போம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம போய் நம்ம ஒரு விஷயத்தை வந்து மாம்சத்தோடு டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே பிசாஸ் நம்மளோட அட்வான்ஸ் இருக்குது. அவன் என்ன சொல்கிறாங்க ஒரே வார்த்தையில் பாருங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகங்களும் வானமன்றங்களும் பொல்லாத ஆவிகளோடு நம்ம போராட்டாரு. அவன் வந்து நம்முடைய மைண்டை அட்டாக் பண்ணுவான். நம்முடைய வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம சிந்தனையில் அவன் கை வச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போகிற பாதையை வந்து விட்டுருவான். பாருங்கள், அவன் அந்த மாதிரி போயிட்டுருப்பான். நம்ம வந்து நம்ம பிரச்சனையை நம்ம வேறு மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம பிரச்சனையை வந்து ஆவியிலே பார்க்க வேண்டும், ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய மாம்சரிக பிரச்சனையை சந்தித்தாலும் சரி தான்,
நீங்கள் அரைக்கதையை பூட்டி நம்மளும் ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் வந்து வாய்க்கும் போது அதை சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து ஒரு விசுவாசியை வந்து ஒரு போர் வீரனாக வந்து அடையாளப்படுத்துகிறாரு. அவர் சொல்கிறாரு, அது என்னென்ன காரியங்கள் வந்து போடணும்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்று கச்சையை போட சொல்கிறாரு, நீதி என்னும் மார்க்கம் போட சொல்கிறாரு, சமாதானத்தில் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை வந்து போட சொல்கிறாங்க, விசுவாசம் என்னும் கேடகம் பொல்லாங்க நிறைய கிறிஸ்தவம் அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டுதான் நின்றார். அவர் சொல்கிறார், ரட்சணம் என்னும் தரச்சீராக போடுகின்றார், வசனம் என்னும் ஆவிக்குரிய பட்டயத்தை வந்து எடுத்துக்கொள்ளுகின்றார். ஒருத்தர் ஜபத்தில் உட்காரவங்க சொல்கிறாரு, இதை வந்து ஒரு ஆர்மராக வந்து நம்ம தரித்து கொள்ளணும். தேவனுடைய இந்த சர்வாயுதங்கள் இதை வந்து எப்பொழுதும் நம்ம தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பார்த்துக்கணும். இது வந்து நம்ம ஒரு 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 ஃபிசிக்கலான ஒரு போர் வீரனை பார்த்துட்டிங்கன்னா, அவன் வந்து தன்னை கூட வெயிட்டு அதிகமான உள்ள பொருட்களை போட்டு தடுத்துட்டு, ஏன்னா தன்னை பாதுகாத்து கொள்ளும் எதிரிகளை வந்து வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு ஆர்மர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து அவர் வந்து கர்த்தர் வந்து போதிக்கிற காரியம் என்னென்னா, ஒரு விசுவாசியை ஒரு போர் வீரனை அடையாளப்படுத்துறாரு. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, எல்லாமே ரைட்டு, எல்லா போர் வீரர் மாதிரி எல்லாமே ஆர்மர்லாம் போட்டாச்சு, ஆனால் யுத்த கலை எங்கே இருக்குன்னா, அதுதான் வந்து 18 சொல்கிறது, நீங்கள் எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுகளோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள், எல்லாம் தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கிறது விழித்திருங்கள். ஏன் விழித்திருக்கணும் அப்படின்னா, பிசாசு வந்து அவனுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது தெரியணும் பாருங்க. நம்ம வந்து ஒரு போர்க்களத்தில் வந்து ஒரு ராஜா இருக்கிறாருன்னா, தன்னுடைய பலத்தை கூட பார்க்கறத விட பிசாசுடைய பலம் என்ன, அவன் எந்தெந்த வகையில் வந்து அவன் வந்து அடுத்த நாட்டு ராஜா வந்து அவனுடைய பலம் என்ன, அவன் எந்தெந்த வகையில் வருவான், அவன் எந்தெந்த மாதிரி இந்த போர் தந்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க, எந்தெந்த வகையில் வருவான், ஒரு பக்கம் நேராக போய் அட்டாக் பண்ணணுமா, சைடில் இருந்து அட்டாக் பண்ணணுமா, அப்போ அவன் எந்த பக்கம் அட்டாக் பண்ணாலும் சரி அவனை தடுத்து நிறுத்தணும், அவனுடைய படைகளை வந்து அழிக்கணும். அப்போ ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜாவுக்கு இடையில் அந்த போர் முறைகள்லாம் வந்து இது மாதிரிலாம் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க பாருங்க. அப்படின்ற போது இது அதை வந்து தான் இங்கே ஒரு கான்செப்டாக தான் இந்த இடத்துல வந்து பேசுகிறாரு. பிசாசை வந்து நம்ம நினைக்கிற பிசாசு நேராக மனுஷ ரூபத்தில் வந்து நம்மளோட பேசுவாங்க, இல்லை அவன் ஆவியில் வருவான், நம்ம சிந்தனையை அட்டாக் பண்ணுவான், நம்மளோட வார்த்தையில் வந்து தேவ வசனத்துக்கு விரோதமாக பேச வைப்பான், நெகட்டிவான காரியங்களை பேச வைப்பான், சூழ்நிலைகளை வந்து பாருங்கள் நெகட்டிவான சூழ்நிலை கொண்டு வந்து நம்ம கடுமையாக நடத்துவான். ஒன்றுமே நடக்கலை பாருங்கள், இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி நடக்கலை, வியாதி போகவே இல்லை, நம்ம தான் தனிமையிலே இருக்கிறோம், அது மாதிரி வந்து அந்த திங்கிங்கே கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருப்போம் பாருங்கள். நம்ம வேதவசனத்தை படித்து வேதவசனத்தில் நிரம்பி கொண்டுட்டு போவோம்னா அந்த சூழ்நிலையை கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் சொல்கிறார், இந்த இடத்துல விழிப்போடுன்னா எப்போவுமே வந்து நீங்கள் அலர்ட்டாகவே இருக்கின்றார். விழிப்போடுன்னா வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே கண் முடிக்கிறீங்களா, அதை சொல்லலை அவர். விழிப்போடுன்னா அலர்ட்டாக இருங்க, அலர்ட்டாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு யுத்த வீரன் வந்து பாருங்கள், அந்த யுத்தத்துக்கு போகிற நேரம் அந்த ஆர்மர்லாம் போட்டான்னா அவன் எனி டைம் வந்து அலர்ட்டாக இருக்கணும். எந்த நேரத்தில் அட்டாக் நடக்குது, எந்த நேரத்தில் கால் வரும்னு சொல்லவே முடியாது. யுத்த காலத்துக்கு போகிறாலும் அப்படி தான் வந்து இருப்பாங்க, எனி டைம் அலர்ட்டாக இருக்கணும். ஒருவேளை ஒரு ரெஸ்டான இடத்துல இருக்கலாம், எதிரிகள் அங்கே வந்து அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி தான் சொல்கிறேன் நான், நம்ம யுத்த காலத்தில் நிற்கிறோம். ஒரு விசுவாசுடைய வாழ்க்கை வந்து இதுதான், நம்ம ஒரு போர் வீரர் மாதிரி. கர்த்தர் வந்து இவ எல்லாத்தையும் அவரோட ரத்தத்தினால் சம்பாதிச்சு நமக்கு கொடுத்துருக்காரு. எதை கொடுத்துருக்காருன்னா, முதல் நம்மளை சேவ் பண்ணணும், நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஆவியின் பட்டயமாய் வசனத்தை எடுத்துக்கொள்ளணும். வசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணிடணும்னா, நம்ம அடுத்தவர்களுக்காக வந்து எனக்காக வசனத்தை பேசுகிறோம், அடுத்தவர்களுக்காக வசனத்தை பேசுகிறோம், கன்ஃபர்ஷன் பண்ணுறோம். வேத வசனம் வந்து என்னோடய இருதயத்தில் நிறைந்திருக்கும் பொழுது பிசாசு அட்டாக் பண்ணும் பொழுது என்ன இப்போ அந்த வேத வசனமே வந்து நம்ம அது தடுக்கும் பாருங்கள். நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இயேசு பாருங்கள், அந்த 40 நாள் சோதனை இருக்கும்போது பிசாசு வந்து அவர் வந்து டைரெக்டாக வசனத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறான். அவனுக்கு பைபிள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பைபிள் வசனத்தின் அடிப்படையில் பேசும்போதும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா வசனத்தின் அடிப்படையில் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல வசனத்தில் அவர் தான் இந்த ஜீவ பார்த்து அவர் தான் வசனத்தில் நினைந்து காணப்படுது. அதுதான் ஒரு யுத்த களம் மாதிரி தான் பாருங்கள். பிசாசிட்ட வந்து நம்மகிட்ட வந்து சில நெகட்டிவான காரியங்கள் காமிக்கும் பொழுது, சூழ்நிலைகள் வந்து எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்ம காமிக்கும் பொழுது வேத வசனத்தை கொண்டு தடுத்து நிறுத்தணும். வேத வசனத்தை கொண்டு அவனை வந்து அடிக்கணும். அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த வேத வசனம் நமக்கு என்ன பண்ணணும்னா அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். அப்போ வேத வசனத்தை கொண்டு அவர்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, நாம் வேத வசனத்தை நிரந்தரமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் வேதவசனம் இருக்கும். தேவன் அருளும் வேதம் வந்து அவன் இருதயத்தில் இருக்கணும் போட்டிருக்கு. அப்போ வேதவசனத்தில் நிறைந்திருக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம், யுத்த வீரர் மாதிரி ஆவிக்கு யுத்த கடத்தில் வந்து எப்போவுமே வந்து ரெடியாக இருக்கிறோம் பாருங்கள். அப்போ விழித்திருத்தல் அப்படின்றது வந்து இதை தான் சொல்லிக்கிறது பாருங்கள். எப்போவுமே ஜபத்தோடும் தேவனை உயர்த்தும் துதியோடும் நாம் வந்து இருக்கும் பொழுது அவர் பிசாசினால் வந்து நம்மளை வந்து சீக்கிரத்தில் வந்து அட்டாக் பண்ணவே முடியாது பாருங்கள். அவனுக்கு தேவை வந்து பிசாசு யாரை அட்டாக் பண்ணுறாருன்னா, யாரை விழுங்கலாம்,
யார் வந்து விழிப்பு இல்லாமல் இருக்கிறா, யார் வந்து தேவ சமூகத்துக்கு வராமல் இருக்கிறா, யார் வந்து வசனத்தை படிக்காமல் இருக்கிறா, அவங்கள தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அவன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்கள், பின்மாறி போகிற ஆட்கள், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அவனை பிறகு வந்து என்னன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆட்கள் யார், அவனை வந்து தினம் தினம் எப்படி வந்து நான் அட்டாக் பண்ணும், தினம் தினம் அவனுடைய மனதை வந்து எப்படி வந்து சோர்வுக்குள்ளாகும், அதுதான் அவனுடைய ஒரு டியூட்டியாக இருக்கும். 24 மணி நேரம் டியூட்டியாக வந்து பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். நான் வந்து 1 பேதுரு 5வது 8வது வசனத்தில் எப்படியாக போட்டுருக்கு பாருங்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 பேதுரு 5 8வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், தெரிந்த புத்தியுள்ளா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். நான் ஆரம்பத்தில் வந்து இந்த வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது விழித்திருங்கன்னா நைட்டு தூங்கவே கூடாது போல இருக்குது. பகலில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு தூங்காமலே எப்படி இருந்துகிட்டே இருக்கணும், பிசாசு எந்த நேரத்தில் நம்மளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த தப்போட பாருங்கள். திறந்த புத்தி உள்ளா இருங்கள் அப்படின்னா சவுண்ட் மைண்டடாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. ஏன்னா பிசாசு வந்து கர்ஜிக்கிற சிங்கம் போல. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்காத ரீதியில், நாம் சிந்திக்கிற ரீதியில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்போம். அப்போ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர் வந்து ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான்னு போட்டுருவோம். ஒவ்வொரு காரியத்துலையுமே வந்து நிதானத்தில் வந்து நம்ம கரெக்டாக நமக்கு தெரியணும், பார்க்கணும். பிசாசு எந்த வகையில் வரான்னு தெரியணும். நம்ம எந்த மாதிரி வார்த்தைகளை, நூதனமான வார்த்தைகளை கொண்டு நம்மளோட பேசுவான். நம்மளை வந்து அவன் ஒரே நோக்கம் வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு நேரம் நம்ம போயிடக்கூடாது, தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யக்கூடாது, சுவிசேஷத்தில் முக்கியத்துவம் இருக்கக்கூடாது, சபை காரியங்களை வந்து தயாரிட விடக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் வந்து பாருங்கள், இன்றைக்கி பாவத்தை உணர்ந்து உள்ள நுழைக்கணும். அதுதான் அவனுடைய அலர்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தை கொண்டு இருக்கும்போது இதெல்லாம் தப்பு இல்லையா, அதெல்லாம் தப்பு இல்லையா நினைக்கும் போது அவன் பெரிய விஷயத்தை வந்து உள்ள கொடுத்துருவான் பாருங்க. அதுதான் இந்த சொல்கிறார், நம்ம வந்து விழித்திருக்கணும், எப்போவுமே அலர்ட்டாக இருக்கிற இடத்துல இருக்கும் பாருங்க. அப்போ நாம் ஜெபத்தில் வந்து தொடர்ந்து நாம் இருக்கும் பொழுது, ஜெபத்தில் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு செல்ஃபோனை சார்ஜ் ஏற்றுன மாதிரி எப்போவுமே சார்ஜ்லேயே இருப்போம் பாருங்க. நம்ம வந்து அவசரத்துக்கு போய் உட்காந்து தேடணும் அவசியமே கிடையாது. எப்போல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதோ அப்போ வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், ஒரு தேவ வசனத்தில் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். தேவ வசனத்தை கொண்டு நம்ம வந்து போஷிக்க வேணும் பாருங்கள். நம்ம எல்லாமே போஷிக்க வேணும். அப்போ தான் அந்த செல்ஃப் சீல்டு வந்து என்ன பண்ணுறது, அந்த விசுவாசம் கேடையை வந்து பட்டுன்னு ஒர்க் ஆகும். இவ்வளோ விசுவாசத்தை குறித்து தெரியாமலே இருந்து, விசுவாசத்தை எப்படி பயன்படுத்த தெரியாமல் இருந்து, கேடயத்தை வச்சுக்கிட்டு கேடயத்தை எப்படி பயன்படுத்த தெரியாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆவியின் பட்டயம் இருக்குது, பட்டயத்தை வச்சு எதிராளி நம்மளை நோக்கி பட்டயத்தை வீசி கொண்டு வரும்பொழுது இதை வச்சு நான் சும்மா வச்சுட்டே இருந்தோம்னா அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது பாருங்கள். அப்போ அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்த கற்றுக்கொள்றதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா இந்த இதை யூஸ் ஆகுது பாருங்கள். ஒரு போர் வீரர்லாம் இருந்தோன்னா எடுத்த உடனே யுத்த காலத்துக்கு போக மாட்டான் பாருங்கள். அவனுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் அந்த ஆர்மர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஆர்மரோட வேல்யூ என்ன, அந்த ஆர்மரோட என்ன செய்கிறது அப்படின்றது வந்து அவன் தெரிந்து வைத்துக் கொள்ள மாட்டாங்க. தெரிந்து வைத்துக் கொள்ளும்பொழுது அவன் யுத்த காலத்துக்கு போகும்பொழுது அவர் ஒரு ட்ரைன்டு ஒரு சோல்ஜராக இருக்க முடியும் பாருங்கள். நீங்கள் கோலியாத்து அந்த கதையை எடுத்தால் கூட கோலியாத்தை கொடுத்து சவுல் வந்து ஒரு சேர்ந்து பாருங்கள். அவர் சிறு வயதுலேருந்தே யுத்த வீரனாக இருக்காங்க பாருங்கள். அப்போ அவனுடைய லைஃப்பை வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே கோலியாத்தை எப்படின்னா யுத்த வீரனாகவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவர் ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சிட்டான் பாரு. ஒரு யுத்த வீரனுடைய அழகு வந்து அப்படி தான். அதனால தான் இப்போ நான் கோலியத்தை குறித்து பெரிதாக பேசுகிறேன். கோலியத்தை ஒரு மாடலாக நான் சொல்கிறேன் பாருங்கள். அது மாதிரி தான் யுத்த வீரன் எப்படி இருக்கணும்னா, அவன் வந்து நேரம் கிடைக்கும் போது தான் இன்றைக்கி ஒன்றுமே ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ட்ரைனிங் எடுக்குன்னா கூட எங்கள் ஊர் பக்கம்னா போலீஸ் செலக்ட் ஆக போகிறேன் அப்படின்னா அவங்க போலீஸ் எக்ஸாம் எழுதிக்க மாட்டாங்க, போலீஸ் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க அந்த ஒரு நோக்கமே போலீஸ் ஆயிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்லாம் இருக்கிறான் பாருங்கள். சிறு வயதிலே காலையில் எழுந்திரிச்சு ஓடுவாங்க. அப்போ ஒரு இடத்துல கயிறுலாம் கட்டி வச்சுருப்பாங்க. போலீஸில் என்னென்ன மாதிரி ட்ரெயின் ஆகுனா செலக்ட் ஆவாங்க, எந்தெந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து இவங்க செல்ஃபாக வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்க. ஏன்னா எனி டைம் வேணால் கால்ஃபர் ஆகலாம், போலீஸுக்கு செலெக்ஷன் கால்ஃபர் ஆகலாம். அதுக்கு வந்து இவங்க ப்ரிப்பேர் இருப்பாங்க. கால்ஃபர் ஆனதுக்கப்புறம் போய் உட்காந்து படிக்கிறதுனால, ஒரு கால்ஃபர் ஆனதுக்கப்புறம் உட்காந்து இவங்க ட்ரைனிங் எடுத்ததுனாலே வந்து அந்த இடத்துல போய் தோற்று போயிடுவோம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போலீஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன ட்ரைனிங் எடுக்கணுமோ அதை வந்து முன்னாடி இருந்து செய்வாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். என் கூட இருக்கிற நண்பர்கள் பல பேர் அப்படி தான் பார்த்துருப்பேன். நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்கள தேடி நான் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியில் வந்து கயிறுலாம் கட்டி ஏறிட்டு இருப்பாங்க. காலைல ஒரு 5 மணிக்கு போனால் ஓடிட்டு இருப்பாங்க. எப்படியா நான் போலீஸ் செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உலக வேலைக்கு உலகத்தார சம்பளம் கொடுக்குற வேலைக்கு ஒரு மக்கள் வந்து எவ்வளோ விழிப்போடு இருக்கிறாங்க பாருங்க. நீங்கள் நாம் வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். பிசாசு வந்து எப்படியாவது சரிதான் ஒரு மனுஷன் வந்து தேவ சித்தத்துக்குள்ளே போயிடக்கூடாது, சுவிசேஷத்தில் அவன் மூலியமாக சொல்லிடக்கூடாது
அவன் மூலிமா கர்த்தருக்கு ஒரு சின்ன பிரயோஜனம் கூட வந்துடக்கூடாது அப்படின்றது வந்து அவன் வந்து அலாட்டாக இருக்கிற பொழுது விசுவாசிகளாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர நாம் வந்து ஒவ்வொருத்தர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி காரியங்கள் வந்து அலாட்டாக இருக்கணும் பாருங்கள். அதுக்கு என்னென்ன சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை வந்து பார்க்குறோம் பாருங்கள். 8வது வசனம் பார்த்தோம். வேதத்தில் 5லேருந்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள். 1 பேர் 5வது வசனத்தில் என்ன பண்ணுற பாருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் என்ன பண்ணுறாங்க, அடங்கிருங்கன்றாரு, கீழ்ப்படிங்கன்றாரு, அடங்கிருங்கன்றாரு. 4வது வசனம் பாருங்கள். அந்த படி இளைஞர்களை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அடைந்து கொள்கிறார். ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் ஒரு கேரக்டர் முக்கியம்னா முதலாவது கீழ்ப்படிதல் வேணும், மனத்தாழ்மையை அடைந்து கொள்ள வேண்டும். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கணும். தேவன் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கணும், அவசரப்படக்கூடாது, தன்னை ஒரு மிஞ்சின நீதிமானாக காண்பிக்கக்கூடாது, தன்னை வந்து ஒரு மிஞ்சின ஆட்களாக காண்பிக்கக்கூடாது அப்படின்றது சொல்லப்படுது. அடுத்தது சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறாருன்னா உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஜெபத்தில் வரும்பொழுது, ஜெபத்தில் உட்காரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா கவலையில் வந்து கவலையோடு உட்காந்து ஜெபம் பண்ணுறது, பிரச்சனைகளே நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது பாருங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். பிரச்சனை பாண்கிற பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர் அப்படின்ற குழுவை பார்க்கணும். கர்த்தர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடும். அவருடைய வசனங்கள் எப்படியா இருக்கிறது, அந்த வசனங்கள் வந்து இதற்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்களுக்கு, ஆவிக்குரிய முன்னோர்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட்டாக இருந்துச்சு, கர்த்தர் எப்படிலாம் அவர் உண்மை, அந்த வசனத்துக்கு உண்மையாக இருந்தார், அவருடைய உண்மையை நம்பி அவருடைய பலத்தை நம்பி நாம் ஜெபத்தில் இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் தான் வாங்கிக்கணும். நம்முடைய சூழ்நிலை போய் கர்த்தர் வந்து நல்லாவே தெரியும். என்னுடைய பலவீனத்தை நான் ஜெபத்தில் காமிக்கிறதுனால வந்து ஒன்றாக நாம் வந்து அழுது ஜெபம் பண்ணி ஒன்றும் பெரிய ஒரு காரியங்கள் பண்ணுறோம். வசனத்தை நம்பி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அது கர்த்தருடைய காரியங்களும் சொல்கிறார். அது சொல்கிறார், நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது கவலைகளை விட்டு தூக்கி எறியும். கவலையோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம தலையில் ஒரு முடி வளராது, நம்ம சரீரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியத்துக்கு நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அன்றைக்குமே வந்து பாருங்கள் 2 காரியங்கள், ஒன்று காட்வேர்ட் பார்ட்னு ஒரு மேன்வேர்ட் பார்ட்னு இருக்குது. தேவன் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது, மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. நம்முடைய காரியம் என்ன, தேவ சமூகத்தில் உட்காந்து அதற்கு நேரத்தை ஒதுக்கி அல்லது நேரம் கிடைக்கும் போதும் தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனை உயர்த்தி நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கும் பொழுது நம்ம என்னென்ன காரியத்துக்கு எப்படியா ஜெபிக்க வேணும், அதை வந்து அடுத்த நாட்களில் பார்ப்போம். ஒரு தேவையாக எப்படி ஜெபிக்க வேணும், ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும், ஒரு பொல்லாத மனிதர்களிருந்து விடுபட நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், நமக்கு எதிரான சூழ்நிலைகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், திறக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படணும்னு எப்படி ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக எப்படி பறந்து பேச வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஜெபத்தையும் அடுத்த வரக்கூடிய காலங்களை வந்து பார்ப்போம் பாருங்கள். ஆனால் அந்த ஜெபத்துக்கு முன்பாக ஒரு ஆயத்தை முடிவுனா நான் வந்து சூழ்நிலையை வந்து பாருங்கள், பிசாசு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்ணுவோன்னா கவலைகளை திருத்து கொண்டே இருப்பான். இது நடக்கலை பாருங்கள், இது வந்து முடியலை பாருங்கள், இது ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது, இதனால் உங்களால் பேமெண்ட்டே பண்ண முடியாது, அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களோட முன்னாடி நிறுத்தி நிற்பான். அப்போ தேவ சமூகத்தில் போய் உட்காந்து கடமைக்காக நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா நம்ம நம்முடைய கவலைகளை தான் வெளிப்படுத்திகிட்டே இருப்போம். அது இல்லாமல் தேவனுடைய நிறைவை பார்க்க வேண்டும், தேவனுடைய பலத்தை பார்க்க வேண்டும், தேவனுடைய உண்மையை பார்க்க வேண்டும். இப்படி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம நம்பிக்கையை வந்து என்னுடைய பலத்தை நம்ம ஜெபம் பண்ணாமல் கர்த்தருடைய பலத்தை நான் பார்த்து நான் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய அந்த பலம் எனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும், அவருடைய உண்மை எனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும், அவருடைய நிறைவு எனக்காக வந்து வேலை செய்ய முடியும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய தேவைகள் வரும்பொழுது அது சொல்லக்கூடிய வார்த்தையில் கர்த்தரோட மேய்ப்பராக எனக்கு எந்த குறைவும் கிடையாது, நான் தாழ்ச்சி அடைவப்படுவது கிடையாது. என் தேவன் தம்முடைய மகிமை விஷயத்தில் வந்து இந்த குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தேவன். அப்போ இந்த வசனங்கள் என்னுடைய இதயத்தில் இருக்கும் பொழுது, என்னோடய ஆவியிலே கலக்கும் பொழுது நான் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறேன். மாம்சத்தில் என்னோடய தேவைகள் மாம்சத்தில் வருது, அதை வந்து நான் ஆவியில் டீல் பண்ணுறேன் விழிப்பா. அப்போ ஆவியில் டீல் பண்ண அந்த காரியங்கள் வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து வாய்க்க பண்ணுறேன், வசனத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். அப்போ எல்லா விஷயத்துலையும் இப்போ நம்ம ஜோமனும்போது சொல்லுவோம், வானமும் பூமி விழுந்து போகிற தேவனுடைய வசனம் வந்து விழுந்து போகாது. அது கர்த்தர் எந்த காரியத்துக்கு அனுப்புனாரோ அந்த காரியம் வாய்க்கும். அப்போ கர்த்தர் மட்டும் அனுப்புகிறாரா இல்லையா, நம்மளும் வசனத்தை அனுப்புகிறோம். என்ன வசனத்தை அனுப்புகிறோம், என் தேவன் தம்முடைய மகிமை நேசத்தை குறைவில் நிறைவாக்கணும் பொழுது அந்த வசனத்தை நம்ம தேவையை நோக்கி நம்ம அனுப்புகிறோம். இப்போ வசனமாக நம்ம தேவையா அப்படின்ற பொழுது வசனம் அந்த இடத்துல மேற்கொள்கிறது. அதுதான் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கணும்னா, ஆவியின் பட்டயங்கிறது தான் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும்னா, அப்போ பிசாசை நோக்கி நம்ம எப்படி வாழை வீசுகிறோமோ அது மாதிரி நம்மளோட எது சந்துவத பிரச்சனைகளை நோக்கி அதற்குரிய ஸ்டைலில் அதுக்குரிய வகையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வேத வசனத்தை நம்ம அனுப்பும் பொழுது மாம்சரீகமான என்னோட தேவைகள் வந்து எப்படி இருக்கிற இந்த ஆவிக்குரிய அந்த வசனமே தேவைகளை சந்திக்கிறது.
நான் எதிர்பார்க்காத ரீதியில் நான் இந்த மனசுக்கே திங்க் பண்ணாத ரீதியில் கர்த்தர் என்ன பண்ண தேவைகளை வந்து சந்திக்கிறேன். சந்திக்கும் பொழுது என்ன ஆக போனால் உண்மையுமே அப்போ தான் தேவனுக்கு மகிமையாக இருக்குது. இன்னும் அதிகமாக நம்ம கர்த்தரிடத்தில் சேரணுன்ற எண்ணங்கள் விரும்புகிறாங்க. இப்போ நம்ம வந்து கவலைப்படாமல் இருக்கணும் ஜெபம். இப்போ 9வது வசனத்தில் இப்படியே வந்து சொல்லப்பட்டு பாருங்க. இந்த 9 நான் வந்து இன்னொரு காரியங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லுவார் பாருங்க. அப்போ தேவ சமூகத்தில் வந்து பாருங்கள், நம்ம இருக்கும்பொழுது விசுவாசத்தில் இருக்கணும். நம்ம விசுவாசத்தில் வந்து தேவ வசனத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே வந்து நம்ம அந்த பிரச்சனையை டீல் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுறதுன்னா லகுவாக்கி கொடுப்பார். கடினமான காரியமாக இருக்கான், இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு திங்க் பண்ணியிருக்கலாம். உங்களால் ஜெயிக்கவே முடியாதுங்க, இது ஒரு கோர்ட்டில் வந்து கைமீறி போயிடுச்சுன்னுவாங்க. டாக்டர் சில பேர் சொல்லுவாங்க எங்களால் முடியாதுங்க, இனிமேல் கடவுள் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி தான் நாம் ஜெபத்தில் வந்து உட்காந்து ஜெபத்தில் வேத வசனத்தை நாம் பேசி அர்ப்பணிப்போடு கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறது அந்த காரியத்தை வாய்க்கப்படுது. அது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி தான், மனதிற்கு எட்டாத சூழ்நிலை இருந்தாலும் சரி தான், என் தகுதிக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி தான், நாம் ஜெபத்தில் உட்காரும் பொழுது என்ன பண்ணுறது அந்த காரியங்கள் வாய்க்கப்படுது. ஏன்னா நான் ஒரு ஆவிக்கு யுத்தத்தில் இருக்கிறேன், வசனத்தை அனுப்புகிறேன். என்னுடைய வந்து வியாதிக்கு எதிராக என்னோடய வசனத்தை அனுப்புகிறேன். என்னுடைய தேவைகளுக்கு எதிராக என்னுடைய வசனத்தை நான் அனுப்புகிறேன். என்னுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு எதிரான வசனத்தை அனுப்புகிறேன் பாருங்கள். என்னுடைய வாசல்கள் அடைச்சிருக்கு, என்ன பண்ணுறதே தெரியல, எல்லா பக்கமும் அடைச்சிருச்சு. அந்த வசனத்தை எடுக்கும்போது கர்த்தர் சில வாசல்கள் உடைச்சிருக்கார், கோணங்களை செவ்வையாக்குவார், பள்ளங்கள்லாம் நிரப்புவார், வாழ்க்கையை வந்து சீர்படுத்துவார், நம்மளை வந்து ஸ்திரப்படுத்துவார் பாருங்கள். தேவன் வந்து பல வாசல்களை திறப்பார். நம்ம அறிவிக்கே இருக்க மாட்டோம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. அது மாதிரி காரியங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்போ நாம் தெளிவாக இருக்கிறோம் பாருங்கள், விழித்திருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம டீல் பண்ணும்போது இது ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய இதில் தான் டீல் பண்ணணும், மாம்சத்தில் டீல் பண்ணக்கூடாது பாருங்கள். அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் விழித்திருங்க, அலாட்டாக இருங்க. ஏன்னா பிசாசு வந்து நம்ம அதுக்காக வந்து நம்ம பக்கம் பயத்தில் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் பிசாசு அட்டாக் பண்ணணும், அந்த பக்கம் பாட்டு அப்படி நீங்கள் வேதவசனத்தை நிறைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. வேதவசனத்தில் வந்து எப்போவுமே இருக்கும் பொழுது நீங்கள் இருக்க சில பேர்லாம் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மூட்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வேதவசனம் நிறைஞ்சிருக்கிறீங்க, ஒழுங்காக வேதவசனம் படிக்கிறீங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மூடு உங்கள் வாழ்க்கையில் ஆளாயிடும். இன்றைக்கி இருக்க வந்து நவரகரிய உலகத்தில் சொல்லணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த மூணு ஆட்டோமேட்டிக்காக அவங்க அலாட்டாகவே இருப்பீங்க. பார்த்துக்கணும். சில நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே இருப்பேன். சில நேரம் தேவையில்லாத சொப்பனங்கள் வரும்பொழுது என்னுடைய ஆவியில் நானே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறது நானே பார்த்துருக்கேன். திடீர்னு பார்த்தா தூக்கத்தில் டீப் ஸ்லீப்பில் இருப்பேன், அது திடீர்னு இருந்துச்சு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அந்த ஆவியில் டிஸ்டர்ப் பண்ணுற காரியங்கள் வந்து அந்த செல்ஃப் மோடு, டிஃபென்ஸ் மோடு வந்து எப்படி இருந்தாங்க அதுவாக வந்து இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படியே இருக்கும் பொழுது வாழ்க்கை முறை அப்படியே மாற்றும் பொழுது நம்ம அப்படியாக மாறிடும். அப்படி மாறும்பொழுது நம்மளோட வாழ்க்கையில் என்ன மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. பிசாசை நம்ம டச் பண்ணவே முடியாது. அதனால் வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேஜுக்கு நேராக வந்து கடந்து போயிட்டு இருக்கணும். எடுத்த உடனே வந்து ஒரே நாளில் வந்து ஒரு ஜெபத்தில் பெரிய வல்லவனாக முடியாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் சிறுக சிறுக வந்து வசனத்தை படிக்க, வசனத்தில் நம்ம ஆவியில் சேர்த்துக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இது பண்ண நம்ம நல்ல ஒரு ஜெப வீரர்களாக மாறுவோம் பாருங்கள். ஜெபிக்கிற காரியம் ஜெபன்றது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலு. அந்த லைஃப் ஸ்டைல் நம்மளோட வாழ்க்கையில் உண்டாகும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, வேகத்தில் எப்படி ஜெபிப்பது என்ற காரியத்தில் வாழ்த்து வசிக்கிறோம் ஆண்டவர். எப்படி அந்த சர்வாயுத வைத்தியங்களை தடுத்துக் கொள்வது, அதனுடைய பலன் என்ன என்ற காரியங்களை வேகத்திலிருந்து வாசித்தோம் ஆண்டவரே. அதை கர்த்தாவே சரியாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஆண்டவரே. அரண்களை பிசாசுகள் விரோதமாக கட்டியிருக்கிற அரண்களையே நிர்மூலாக்காத பலன் அந்த ஜபத்தில் இருக்கிறது ஆண்டவரே. பிசாசு எப்பேற்பட்ட அரண்களை வந்து இந்த கேட்கிறவர்கள் மத்தியில் கட்டியிருந்தாலும் சரி, இயேசு நாமத்தில் உடைக்கப்படுவதாக. வாழ்க்கையில் வழி உண்டாகட்டும், அவருடைய சுகம் உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையில் வந்து சமாதானம் உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பாதைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறவங்க தேவைகள் எப்பேற்பட்ட தேவைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும் கேட்கிறவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகட்டும். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து வல்லவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.